கர்க சம்ஹிதை பிருந்தாவன காண்டத்தின் 13ஆம் அத்தியாயம். வேதசிரர் மற்றும் அஸ்வசிரர் ஆகிய முனிவர்களின் பரஸ்பர சாபங்களால் அவர்கள் முறையே காளியநாகராகவும் காகபுஷுகுந்தராகவும் மாறினர். சேஷநாகர் பூமியை ஆளத் தொடங்கினார். விதேக தேசத்தின் மன்னரான பகுலாஸ்வர் தேவர்களின் முனிவரே, பல ஜென்மங்களில் யோகிகளுக்கு கூட அரிதான இந்த உலகில் உள்ள தூசியின் மீது படிந்திருக்கும் இறைவனின் பாதங்கள் காளிய நாகத்தின் தலையை அலங்கரித்துள்ளன. இந்த சிரம்பு காளியன் எனும் அரவம் தனது முந்தைய ஜென்மத்தில் என்ன புண்ணிய செயல்களை செய்தது, அது அவனுக்கு இந்த நற்பேற்றை பெற்று தந்தது என்பதை நான் அறிய விரும்புகிறேன். தேவர்களின் முனிவரே, தயை கூர்ந்து எனக்கு இதனை கூறுங்கள் என்று கேட்டார் மன்னர். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இது கடந்த கால கதை. ஸ்வாயம்புவ மன்வந்திரத்தில் பிருகு வம்சத்தில் தோன்றிய வேதசிரர் என்ற முனிவர் விந்திய மலையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அஸ்வசிர முனி தவம் செய்ய தனது ஆசிரமத்திற்கு வந்தார். அவர்களை கண்டதும் வேதசிர முனிவரின் விழிகள் கோபத்தால் சிவந்தன. அவர் கோபத்தால் கூறினார், வேதசிரஸ் கூறினார், பிரம்மதேவரே, என் ஆசிரமத்தில் தவங்களை செய்ய வேண்டாம், ஏனெனில் அவை இனிமையாக இருக்காது. துறவியே, தமது தவத்திற்கு ஏற்ற வேறு எந்த நிலமும் இல்லையா? நாரத மாமுனிவர் கூறினார், அரசே, வேதசிரரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அஸ்வசிர முனிவரின் விழிகளும் கோபத்தால் சிவந்து அவர் அந்த பெரிய முனிவரிடம் உரையாடினார். குதிரை தலையானது கூறியது, முனிவர்களில் சிறந்தவரே, இந்த நிலம் அப்படித்தான். அவள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடையவள், உன்னுடையது அல்ல, என்னுடையதும் அல்ல. எத்தனை முனிவர்கள் இங்கே உச்சதவம் செய்யவில்லை? அரவத்தை போல சீறி பாய்ந்து தமது கோபத்தை வீணாக வெளிப்படுத்துகிறாய். எனவே என்றென்றும் அரவமாக மாறி கருடனுக்கு அஞ்சிக் கொண்டே இருப்பாய். அடடா, உன் மனப்பான்மை ரொம்ப உயர்ந்தது என்றான் வேதசிரஸ். நீ கலங்கப்பட்டவன். சிறிய மீறலுக்கு கூட கடுமையான தண்டனையை வழங்க தயாராக இருக்கிறாய். உன் சொந்த இலக்குகளை அடைய ஒரு காக்கையைப் போல பூமியில் சுற்றி திரிகிறாய். எனவே நீயும் ஒரு காகமாக மாறலாம். நாரத மாமுனிவர் கூறினார். இந்த நேரத்தில் 2 முனிவர்கள் ஒருவரை ஒருவர் சபித்து கொண்டிருந்த போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கே தோன்றினார். அவர்கள் இருவரும் தங்கள் சாபங்களை குறித்து மிகவும் வருத்தம் கொண்டனர். பகவான் ஸ்ரீஹரி அவர்கள் இருவரையும் தனது வார்த்தைகளால் ஆறுதல் படுத்தினார். இறைவன் கூறினார், இந்த நேரத்தில் 2 முனிவர்கள் ஒருவரை ஒருவர் சபித்து கொண்டிருந்த போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கு தோன்றினார். அவர்கள் இருவரும் தங்கள் சாபங்களை குறித்து மிகவும் வருத்தம் கொண்டனர். பகவான் அவர்களை தன் வார்த்தைகளால் ஆறுதல் படுத்தினார். இறைவன் கூறினார், முனிவர்கள் உடலில் உள்ள இருவரும் சமமான என் பக்தர்கள். என் கரங்கள் சமமாக இருப்பது போலவே நீங்கள் இருவரும் சமமான என் பக்தர்கள். முனிவரே, நான் என் வார்த்தைகளை பொய்யாக்கலாம், ஆனால் என் பக்தர்களின் வார்த்தைகளை பொய்யாக்க நான் விரும்பவில்லை. இது என் வாக்குறுதி. வேதசிர ஒரு அரவத்தின் வடிவத்தில் என் 2 கால் பாதங்களும் உங்கள் தலையில் பதிக்கப்படும். அன்றிலிருந்து நீங்கள் ஒருபோதும் கருடாழ்வாருக்கு பயம் கொள்ள மாட்டீர்கள். அஸ்வசிரரே, இப்போது தாங்கள் என் பேச்சை கேளுங்கள். நினைக்காதீர்கள், எண்ணாதீர்கள். காகத்தின் வடிவத்தில் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த அறிவை அடைவீர்கள். யோக சித்திகளுடன் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை காணக்கூடிய உயர்தர அறிவு எளிதில் கிடைக்கும். நாரத மாமுனிவர் கூறினார், நரேஸ்வரரே, இதை கூறிய பிறகு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வெளியேறியதும் அஸ்வசிர முனிவர் யோகீந்திர காக்க புஜண்டராக மாறி நைல் மலையில் வாழத் தொடங்கினார். அவர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் சிறந்த பக்தரானார். அவர் முழு வேதங்களின் அர்த்தத்தையும் விளக்கினார். ராமாயண கதையை மகா கருடனுக்கு கூறியவர் அவர்தான். மிதிலேஸ்வரரே, மிதிலை நகரின் நாயகரே, சாக்ஷுஷ மன்வந்திரத்தின் தொடக்கத்தில்
பிரதேசங்களின் மகனான பிரஜாபதியான தக்ஷன் தனது மிக அழகான 11 மகள்களை கஷ்யப முனிவருக்கு ரிஷி முனிவருக்கு மனைவியாக கொடுத்தார். அந்த மகள்களில் சிறந்தவள் கஷ்யப முனிவருடன் இருந்தவள். இப்போது வாசுதேவ பிரியா ரோஹிணியாக தோன்றினார். அவருடைய மகன் பலதேவர் பலராம சுவாமி, அன்னையான கத்ரு தேவி லட்சக்கணக்கான அரவங்களை, அதாவது பெரிய பாம்புகளை பெற்றெடுத்தாள். அந்த பாம்புகள் அனைத்தும் மிகவும் கடுமையானவை, விஷ சக்தி கொண்டவை, கடுமையானவை மற்றும் 500 கோரை பற்களை கொண்டவை. அவர் பெரிய இரத்தினங்களை அணிந்திருந்தார். அவற்றுள் சில 100 முகங்களை கொண்டிருந்தன. தாங்க முடியாத விஷத்தன்மை கொண்டவை. அவர்களில் வேதசிரஸ் இருந்தார். காளியன் என்று அழைக்கப்படும் பெரிய பாம்பு. அவர்களில் முதன்மையானோர் மன்னர் பினிராஜ் சேஷா. அவர்களில் முதன்மையானவர். அவர் எல்லையற்ற மற்றும் மதிப்புமிக்க கடவுள். அவர் இப்போது பலராம சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். அவர்கள் ராமர், அனந்தன் மற்றும் அச்சுதக்ரஜா என்ற பெயர்களை கொண்டுள்ளனர். இது ஒரு நாளின் விஷயம். ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவரான முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீஹரி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மேகம் போன்ற ஆழமான குரலில் பகவான் சிவபெருமான் சேஷனிடம் உரையாடினார். பகவான் கூறினார், இந்த பூமி தங்களுடையது. இந்த பெரிய பாரத்தை தாங்கும் சக்தி வேறு யாருக்கும் இல்லை. எனவே நீங்கள் இந்த பெரிய உயரத்தை உங்கள் தலையில் சுமக்க வேண்டும். உங்கள் வீரம் எல்லையற்றது. அதனால்தான் நீங்கள் அனந்தா என்று அழைக்கப்படுகிறீர்கள். மக்களின் நலனுக்காகவே இந்த பணியை தாங்கள் மேற்கொள்ள வேண்டும். சேஷனான ஆதிசேஷன் கூறினார், பகவானே, பூமியின் பாரத்தை தாங்க நாங்கள் ஒரு கால அளவை நிர்ணயிக்கிறோம். உங்கள் அனுமதியின்படி காலம் தேவைப்படும் வரை அந்த பொறுப்பின் சுமையை என் தலையில் நான் சுமப்பேன். சேஷன் கூறினார், பகவானே, பூமியின் பாரத்தை தாங்க நீங்கள் ஒரு கால அளவை நிர்ணயிக்கலாம். உங்கள் அனுமதியின்படி காலம் தேவைப்படும் வரை அந்த பொறுப்பின் சுமையை நான் என் தலையில் சுமப்பேன். பகவான் ஸ்ரீல பிரபுபாதர் கூறினார், நாகராஜரே, நீங்கள் உங்களுடையவர். ஒவ்வொரு நாளும் 1000 வாய்களால் என்னுடைய புதிய பெயர்களை ஜபிக்கவும், ஒவ்வொன்றும் என்னுடைய குணங்களால் தூண்டப்படவும், என்னுடைய தெய்வீக நாமங்கள் தீர்ந்து போகும்போது நீங்கள் உங்கள் தலைகளிலிருந்து பூமியின் பாரத்தை நோக்கி இறக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் பிருந்தாவன காண்டத்திலுள்ள 13ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.